துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமா இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அவ்வளவுதான். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்டவன் ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொல்லாசைக்காரனாவது, விக்கிரைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். கவனிங்க, இன்னைக்கு நாம 4 அதிகாரத்தை இப்போ இந்த செஷன்ல தியானிக்க போகிறோம். ஒவ்வொன்றுலயும் ஒரு 10 நிமிஷம் செலவிடலாம். முதல் அதிகாரம், அதாவது 5வது அதிகாரத்துல விபச்சாரத்தை குறித்து எழுதுகிறார். கவனிக்கிறீங்களா? எதை குறித்து எழுதுகிறார்? விபச்சாரம். அதுலயும் இது ரொம்ப மோசமான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட சகோதரன் சர்ச்சில், அவரு எல்டர், கொரிந்து சபையில் அவர் யாரு? எல்டர், பணக்காரன், நிறைய ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கிறவன். ஆனா அவன் ஜீவியம் சரியில்லை. என்ன பண்றான்? தன் தகப்பனின் மனைவியோட உறவுல இருக்கிறான். வெளியரங்கமா, ரகசிய பாவத்துல இல்ல. எப்படி? வெளியரங்கம் அப்படி இருக்கிறான். சர்ச்சில் பாஸ்டரேட் கமிட்டியில உட்கார்றான். அவள் என்ன சொல்றாரு? அது நீங்க அதை ஏத்துக்கிறீங்க, இத நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மாறாக நீங்க கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவு அனைத்தையும் கொஞ்சம் புளித்தமா இட்லி தோசைக்கு போடுறது உங்களுக்கு தெரியும் இல்ல? நேத்து இது மாவு கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சா அரைச்ச மாவு அனைத்து அடுத்த நாள் என்ன ஆயிடுது? பாவம் உப்ப பண்ணும் நம்மள. ப்ரைடு, பெருமை உப்ப பண்ணும். உப்ப பண்றது என்னன்னா பன்னு இல்ல, பன்னு கடையில பன்னு வைக்கிறாங்களே, அந்த இவ்வளவு பெரிய பன்னுக்கு இது இல்ல, அதுக்கு எவ்வளவு மாவு தெரியுமா? கோலி குண்டு அவ்வளவு பெருசு. இந்த கோலி குண்டு இல்ல, சின்ன கோலி குண்டு, அந்த மாவு தான் ஈஸ்ட்ல கலந்து அவன்ல வச்சா
அது என்ன இது? ஓகே, பூரி சுடுறீங்க நீங்க, பூரி சுடுறீங்கல்ல, அது என்ன ஆகுது? அப்படியே உப்பிட்டு இல்ல, கை வச்சு பஞ்சர் விரல விட்டா புஷ்ஷுன்னு போயிட்டு காத்து, ஆனா அது உப்பிட்டு இருக்கிற அந்த நிலைமை இருக்குது பாரு, அதுதான் பாவம். புளிப்பு பாவத்துக்கு அடையாளம். கொஞ்சம் புளித்தமா மாவனைத்தையும் உப்ப பண்ணும். துர்குணம், உபச்சாரம், பொருளாசை போன்ற இந்த புளித்த மாவை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள். அது தப்பு. இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவனை நான் சாத்தானுக்கே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லிட்டார். அப்படிப்பட்டவர்களை சபை கூடுகையில என்ன பண்ணக்கூடாது? 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனம் வரும் பொழுது அங்க புளிப்பில்லா அப்ப பண்டிகை குறித்து சொல்லுகிறார். புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை குறித்து சொல்லுகிறார். யாரு பஸ்கா? கிறிஸ்து பஸ்கா. பஸ்காக்கு என்ன என்ன வைக்க கூடாது? புளிப்பு வைக்க கூடாது. அன்னைக்கு இடிச்ச மாவுல என்ன செய்யணும்? அப்பம் செய்ய வேண்டும். எதுக்கு? பஸ்காவுக்கு. அதனால அதுக்கு பேர் என்ன? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 8ஆம் வசனத்துல, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் சுத்தம் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிக்க கடவும். புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசாரிக்க கடவும். புளிப்பை நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்குவோம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்ன நடக்கும்னா, அன்னைக்கு அம்மா கொஞ்சம் புளிப்ப ஒரு வீட்டுல ஓரத்துல ஒலிக்க வச்சிருவாங்க. அப்பா கையில ஒரு தொடப்பத்தையும் முறத்தையும் எடுத்துக்கின்னு புளிப்பை தேடின்னு போவாரு. பின்னால புள்ளிங்கெல்லாம் போவாங்க. புளிப்பை கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிச்சு அந்த புளிப்பை தொடப்பத்துல 4 அடி அடிச்சு அந்த மரத்துல வாரி எடுத்துன்னு போய் வீட்டுக்கு வெளியே ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துல போட்டு வச்சிருவாங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகை இப்படிதான் கொண்டாடுவாங்க. புளிப்பு பாவத்துக்கு அடையாளம். பாவத்தை தொடப்பு கட்டையில அடிச்சு தொத்துன்றாரு. இதனுடைய சாதாரண விளக்கம் என்னன்னா, பாவத்தை என்ன பண்ணணுமா? தொடப்பு கட்டையில அடிச்சு துரத்தணுமா. நம்ம அதோடவே சம்பந்தம் கலந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அவைகளோட உங்களுக்கு சம்பந்தம் உண்டு, உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாது. அப்போ 5ஆம் அதிகாரத்துல விபச்சாரம் தவறு என்று பவுல் அடிகளார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது வழக்கு, கோர்ட் கேஸ். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது என்ன பார்க்கிறோம்? உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? அநீதிக்காரரிடத்திலே போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று, பரிசுத்தவான்கள் தான் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, உலகத்தையே நீங்கள் நியாயம் தீர்க்கிற நிலைமையில இருக்கிறீர்கள். அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அற்ப வழக்குகளை உங்களால் தீர்க்க முடியாதா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? 5ஆம் வசனம், இந்த உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். அவிசுவாசிக்கு முன்பாக அப்படி செய்கிறான். ஓகே, கொஞ்சம் கவனிங்க. நம்ம வீட்டுல திருடு போயிடுச்சு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா கூடாதா? சரி, யாரோ அந்நியன் திருடிட்டான்,
சொந்தக்காரனே திருட்டா, சகோதரனே திருட்டா, லாயர் என்னமோ சொல்றாரு, சொல்லுங்க லாயர். அதுக்கு என் வீடு தான் கேச்சுச்சா? வைக்கல. உனக்கு இல்லாம இருக்குதுன்னா நீ சோம்பேறி, போய் கஷ்டப்பட்டு சம்பாரி, என் வீட்டுல ஏன் திருடுற அப்படின்னு உலகத்தான் சொல்லுவான். நான் அப்படி கூட சொல்ல மாட்டேன். இருக்கிறது எடுத்துக்கிறியா, சட்டு வேணுமா, பேண்ட்டையும் கழட்டி கொடுக்குறேன். ஒருவன் உன்னிடத்துல அங்கியை கேட்டால் வஸ்திரத்தையும் குத்துறது. 100 கொடுப்பார், உனக்கு 1000 கொடுப்பார். திருட திருட குத்துனே இருப்பார். எவ்வளவு அதிகமா திருடுறாங்களோ அவ்வளவு அதிகமா ஒன்னு ஆச்சரியப்பார். ஃபர்ஸ்ட் வழக்குக்கு போலாம். உங்களுக்குள்ள வழக்கு வந்தா ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போக கூடாது. ரட்சிக்கப்பட்ட உங்களை ரட்சிக்கப்படாதவன் தீர்க்க கூடாது. ஆனா துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு சென்னையில, பெங்களூர்ல, ஹைதராபாத்ல, பெரிய பெரிய சிட்டில, பாம்பேல, கல்கத்தால, டெல்லியில சபையில ஒரு சர்ச்சு ஊழியக்காரர் இருக்கிறாரு. சபை வளர்ந்துருச்சு, பெரிய ஸ்தாபனமா மாறிடுச்சு, நிறைய கிளை சபைகள் உண்டாயிருச்சு, சொத்து சேர்ந்துருச்சு, பாஸ்டர் செத்துட்டாரு, செகண்ட் ஜெனரேஷன். சென்னையில ஆராதனை நேரத்துல 2 குரூப் அடிச்சுக்கினாங்க. போலீஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. பெரிய ஊழியம், நான் பேர் சொல்ல மாட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க. பெரிய ஊழியம். போலீஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. இன்னைக்கும் கோர்ட்ல கேஸ் ஆடி. அந்த ஊழியக்காரர் மேல ஒரு குற்றம் சொல்ல முடியாது, ஃபவுண்டர் மேல ஒரு குற்றம் சொல்ல, பரிசுத்த வாழ்க்கை தான் வாழ்ந்தார், குற்றம் சாட்டப்படாதவங்க தான் வாழ்ந்தார். பட் செகண்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, என் பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க. கிடியன், ஜோஸ் 2 பேரும் போன் நோண்டி இருக்கிறீங்க, 2 பேரும் பாக்கெட்ல போட்டு நான் சொல்றது கேளுங்க, கவனிங்க. 2 பேரும் ஒரே டைம்ல 2 பேரும் மாட்டினீங்க. ஓகே, கர்த்தர் உங்க அப்பாக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார், இந்த ஊழியத்தை கொடுத்தார். அப்பா கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அப்பா எங்கேயும் போய் சம்பாதிக்கல, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. உங்க அப்பா சொத்து இல்லை, உங்க அப்பா சொத்து இல்லை, குடும்ப சொத்து இல்லை. இது எனக்கு பிறகு நீங்க 2 பேர் சண்டை போட்டு உங்க சொத்தும் இல்லை. இது இதை பராமரிக்கிற, அனுபவிக்கிற உரிமை மாத்திரம் தான் உங்களுடையது. ஆண்டவருடைய விசுவாசத்துக்குள்ள இருந்தீங்கன்னா அது கூட, only when you remain in faith you are eligible to handle it. ஒருவேளை எனக்கு பிறகு விசுவாசத்துல நீங்கள் நிலைத்திராவிட்டால், somebody from the sky, எவனோ ஒருத்தன் வருவான், அவனுக்கு கீழே நீங்க அடிமைகளா இருக்கணும். ஆகவே சரி பண்ணிக்கோங்க. Put things right. Put the perspective in right place. இது நம்ம குடும்ப சொத்து இல்லை, கர்த்தருடைய. இதுல ஊழியத்திலே பங்காளிகளாய் மாறுங்கள். Become partners in this vision. தரிசனத்துல பங்காளிகளாய் மாறுங்கள். உங்களுக்குள்ள வழக்கு உண்டாகாது. Everything will be all right. எப்ப இந்த குடும்ப சொத்தா நினைக்கிறீங்களோ
அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இதை உங்க முன்னால என் பிள்ளைங்களுக்கு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கிறது. எனக்கு அந்த தைரியம் இருக்கிறது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்து. நான் ஃப்ராட் இல்லை. பேரு திருத்துவதாஸ். தப்பா என்ன தர்ம சொல்லுவாங்க எல்லாம் திட்டுதாஸ். ஆனா யாராலையும் என்கிட்ட இதை ஏமாந்தன்னு சொல்ல ஒருத்தனும் இல்லை. ஒருத்தனும் வந்து உங்க அப்பா கிட்ட, எங்க பிள்ளைங்களை பார்த்து உங்க அப்பா கிட்ட நான் இவ்வளவு காசு கொடுத்து ஏமாந்துட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டேன். அதுக்கு மட்டும் நான் கேரண்டி. யாரும் சொல்ல மாட்டேன். நம்ம வாழ்க்கையில அதுலயும் குறிப்பா ஊழியத்துல இருக்கும்போது நிறைய ஆண்டவர் கொடுப்பார். நினைச்சு பார்க்க முடியாத அளவு கொடுப்பார். நினைச்சு பார்க்க முடியாத அளவு கொடுப்பார். ஆனா அதை எப்படி நம்ம கையாளுறோம்ன்றது முக்கியம். வெரி கேர்ஃபுல்லி யூ நீட் டு ஹேண்டில் இட். மிக கவனமாய் கையாள. கொஞ்சம் தவறு பிசிறுனா கூட அழிவில கொண்டு போய் விட்டு. ஆனா ஊழியத்தை எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பைபிள் காலேஜ் மாதாந்திர தேவை 1 லட்சமா? உபாசம் எடுக்காத, ஜெபம் பண்ணாத. ஒரு குத்த வேலையை கரெக்டா செஞ்சுன்னு போ, தானா 1 லட்சம் வந்து சேரும். ஊழியத்தின் தேவை 10 லட்சமா? அதுக்கு உபாசத்தை அழுது புரண்டு கர்த்தாவே ஒன்னும் தேவையில்லை. குத்துக்கிற வேலையை கரெக்டா பண்ணின்னு போ, தானா பின்னால வரும். 23ஆம் சங்கீதத்துல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த ட்ரைனிங் நடத்த சொல்லி எந்த ஸ்தாபனமும் என்கிட்ட காசு கொடுத்துட்டு நடத்துன்னு சொல்ல. கர்த்தருக்கு தெரியும். ஏறத்தாழ 80 இருந்து 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மாசமும் செலவாகிறது கர்த்தர் கொடுக்கிறார். பெருமை பாராட்ட எனக்கு என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லை. யாருமே ஒன்னும் பெருமை பாராட்டல் இல்லைங்க. கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தாரு, அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு போறோம். தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். பத்தாக்குறையும் இல்லை, லட்ச லட்சமா கட்டுக்கட்டா பேங்க்லயும் கட்டுக்கட்டா பொட்டிலையும் இல்ல. இப்ப நான் இங்க இருக்கிறேன், என் வீட்டுல இறங்கினா ஒண்ணும் இருக்காது. ஆமா, உங்களுக்கு தெரியுமா பூட்டு கிடையாது எங்க வீட்டுக்குன்னு. வெளியே போய் சொல்லிடாதீங்க, எல்லாம் நம்பி சொன்ன போய் சொல்லு. அதான் இப்ப இங்க இருக்கிறோம், நாங்க இங்க இருக்கிறோம், எங்க வீட்டுக்கு பூட்டு இல்ல. வீட்டுக்கு பூட்டு இல்ல. நீங்க வேணும்னா 2 பேர் ஏஞ்சி நேரா ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூல் நடந்துன்னு இருக்கும், அங்க வீடும் திறந்துட்டு இருக்கோம், நாங்க படுக்கிற ரூமும் திறந்துட்டு இருக்கோம். என்ன கிடைக்கும்? ஒரு லுங்கி, ஒரு டவல், காலையில குளிக்கிறப்ப நினைச்சு போட்ட ஜட்டி, இதுதான் கிடைக்கும். பெட்ஷீட்டு, தலைகாணி தான் கிடைக்கும். அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைன்னா பிச்சைக்காரன் நினைச்சிடாதீங்க. நீங்க என்ன அப்படி நினைச்சிடாதீங்க. அப்போ வாடா அப்படி நினைச்சிடாதீங்க. சீமான் நாம அந்த சீமான் இல்ல. இது எலியேசர் சொன்ன சீமான். என் ஆண்டவன் சீமானா இருக்கிறாருன்னு அந்த சீமான். ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய கவனம் இந்த பொருட்களின் மேல சிதறக்கூடாது. அவ்வளவுதான். இந்த பொருட்களின் மேல சிதறக்கூடாது. கோர்ட்டு கேஸ்ன்னு போக கூடாது. நம்ம அப்பா சம்பாரிச்சதுன்னு நினைக்க கூடாது, கர்த்தருடையதுன்னு நினைக்கணும். இதுல பங்கு கேட்க கூடாது, பயன் பெறணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்க கூடாது? பங்கு கேட்க கூடாது, ஆனா பயன் பெறணும். இது என்ன புதுசாக்குது கதை? லாயர் யோசிக்கலாம், இது என்ன புது கதை? பங்கு கேட்க கூடாது, பயன் பெறணும். லீகல் டேர்ம் தானே அது. என்ன பண்ண முடியாது, அனுபவிக்கிற உரிமை மட்டும் தான் உனக்கு சொந்தம். விற்கவோ கிரயம் பண்ணவோ இதுக்கு என்ன இல்ல, ஒரு உரிமை இல்லை. ஏன்னா இது கர்த்தருடையது. நம்ம எல்லாருடைய சர்ச்சும் அப்படி மாறணும். புரியுதா? பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிட்டோம், அனுபவிக்கிட்டோம், ஆனா விற்க போக கூடாது. சர்ச்சை வித்த பாஸ்டங்க உண்டு தெரியுமா? ஆமா, ஆத்மாவோட சேர்த்து வித்த பாஸ்டங்களும் உண்டு, அத வாங்கின பாஸ்டங்களும் உண்டு.
சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். வழக்கு வந்தா இப்போ பிஷப் வா, பவுல் எப்படி எப்படி அவமானப்படுத்துறா இருப்பார் பிஷப். இது பிஷப், நீங்க வாங்க ஐயா. இவங்க ரெண்டு பேரும் எப்படி திட்டிக்கிறாங்க தெரியுமா? அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, வாடா போடான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, மகனே அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இவர் இவரை பேர் சொல்லி கூப்பிடுறாரு, இவரை பேர் சொல்லி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. முத்து வாடா செல்லம் வா. முத்து தான் கேட்டான், முத்து எங்கள் சொத்து, வா கிடைக்குமா அப்படின்னு. இல்லை, இவர் பெரிய பிஷப், ரைட்டா, 100 ஏக்கருக்கு அதிபதி. இவர் பெரிய ஊழியக்காரு. யாருக்கும் தோணாத டவுட் எல்லாம் பைபிள்ல இவருக்கு தோணும். பைபிள் தெரிஞ்ச ஒரு ஒரு மனுஷன், ஊழியக்காரன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. நான் நியாயம் தீர்த்தா கௌரவமா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வேலை மனுச்சுக்க மகன், வேலைக்கார பையங்கிறான் பாரு, வேலைக்காரன் அடிமை ஆனா ரசிக்கப்பட்டுவேன். நீங்க ரெண்டு பேரும், இந்த பிஷப்பும் இந்த கார்டினலும் இவங்கிட்ட போங்க, இவன் தீர்ப்பு சொல்லட்டும், அப்போவாவது புத்தி வருதா பார்க்கலாம் அப்படின்னு அவமானப்படுத்தினார். இருக்குதாங்க அப்படி? அங்க உங்களை விட ரொம்ப கேவலமா ஒருத்தங்கிறான் பாரு, அவங்கிட்ட போ. சின்னவங்கிறான் பாரு உங்க சபையில, லாஸ்ட் ஆளு பெருக்குறவன், அவங்கிட்ட போ. பாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கும் சண்டை வந்தா யாருக்கிட்ட போ? சர்ச்சு பேருக்குறான் பாரு, அவங்கிட்ட போய் தீர்த்துக்குங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா கை தட்டி ஜோரா. இதுக்கு நல்லா இருக்குது இல்ல இது? உங்க ரெண்டு பேரு, இவர் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர், உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா கோர்ட்டுக்கு போகாதீங்க. எப்பவுமே நீங்க வரப்பெல்லாம் சர்ச் பெருக்கி பாய் போட்டுந்தான் பாரு. இவனுக்கு ஒரு கண் தெரியாது, ஒரு காது கேட்காது, ஒரு கால் ஊனும். இவங்க வீட்டுல கூட்டின்னு வந்து உங்க விட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுல வச்சு உன்னை பார்க்க முடியாது, ஒன்னுத்துக்கும் உதவாது இதுன்னு வச்சுக்க. நீ குத்த சாப்பாடை சாப்பிட்டு நீ சர்ச்சில் ஓரமா அங்க ஒரு பாயில பட்டுன்னுக்கும். அவங்கிட்ட போ, அவங்கிட்ட போய் உன் வழக்க சொல்லி அவங்கிட்ட தீர்த்துக்குங்க. அப்போதான் உங்களுக்கு புத்தி வந்தா பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. கோர்ட்டுக்கு போறதை விட இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட போயிட்டு தீர்த்துக்குங்கன்னு சொன்னார். சரிதானா? எது பத்தி? 12ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அதிகாரம் ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. போதும் இருங்க, எல்லாம் தகுதியாய் இராது. கொஞ்சம் கவனிங்களேன், எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. உதாரணத்துக்கு திராட்சை ரசம், மதுபானம் பண்றது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சிச்சு, நைட்டு 8 மணி ஆச்சு. வீட்டுல நல்லா பிரியாணி, கறி, பொரியல்ல இருந்து எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்டு யாரோ வந்தான், வரப்பே ஒரு கோட்டரோட வந்தான். எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு, வா மச்சான் 2 பேரும் குடிக்கலான்னு உக்காந்தான். ஒரு பாட்டில பிரிச்சான், கொஞ்சம் உனக்கு ஊத்துனான், அவனும் குடிச்சான், உனக்கும் குடிக்க குத்துட்டான். கொலை குற்றம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால நீ நரகத்துக்கெல்லாம் போயிட மாட்ட. அந்த கோட்டரை அனுபவிக்க உனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. ஆனா மகனே, நீ கையில எடுத்துக்கிற பைபிளுக்கு அது தகுதி பத்தாது. எது நிமித்தமா? ஏன் தகுதி பத்தாது? இதை எடுத்துட்டு பாரு கையில, அதனால உனக்கு அது என்ன தகுதி பத்தாது. இன்னும் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். ஒரு காது குத்தி கம்பல் போட்டு, ஆனா இருந்தும் தலைமுடிய இவ்வளவு நீளமா வளர்த்து, ஜீன்ஸ் பேண்ட எங்கெங்க கிழிய கூடாதோ அங்கெல்லாம் கிழிச்சிட்டு, எங்க மூடணுமோ அங்க மூடாம, எவ்வளவு தூரம் பேண்ட் போடணுமோ அங்கிருந்து ஒரு 6 இன்ச்சு கீழையும், சர்ட் 6 இன்ச்சு மேலையும் போட்டுக்குன்னு
எல்லாரும் திரியிற மாதிரி திரியலாம். ஒன்னும் கொல்ல கொட்டுறோம் இல்ல, நரகத்துக்கெல்லாம் போக மாட்டேன். ஆனா நீ பைபிளை கையில எடுத்துட்டதுனால உனக்கு தகுதி பத்தாது. ரைட்டா? எல்லாரும் விளையாடலாம், ஆனா நீ விளையாடக்கூடாது. ஏன்னா உனக்கு என்ன தகுதி பத்து. அது ஒன்னும் பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய குற்றம் ஒண்ணும் இல்ல. பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அவர் எல்லாத்தையும் எதை கூட சொல்றாருன்னா, அவருக்கு மனைவி இல்ல. ஞாபகத்துல வச்சு, அவருக்கு மனைவி இல்ல. திருமண பந்தத்துல அவர் கட்டுப்பட்டவர் இல்ல. இந்த பட்டணத்துல விபச்சாரம் அதிகம். அதை அனுபவிக்க கூட எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா அது எனக்கு தகுதி. இதை விட ஷார்ப்பா யார் சொல்ல முடியும்? நாம் அனுபவிப்பதெல்லாம் தேவ பக்திக்குரியதாகவும் பரிசுத்தத்துக்கு ஏதுவானதாகவும் இருக்க வேண்டும். விவாகரத்து, டைவர்ஸ் பத்தி எடுத்த உடனே முதல் வசனத்துல நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் முதல் வசனத்துல நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் பதில் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஏன் இப்ப எழுதினாருன்னா என்ன விஷயம்னா, நான் தான் ஆரம்பத்துல சொன்னேனே, லவ் எது லஸ்ட் எதுன்னு தெரியாம, காதல் எது காமம் எதுன்னு தெரியாம, விபச்சாரத்திலிருந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தபடியால் லிவிங் டுகெதர். இப்ப புரியுதா? எது லிவிங் டுகெதர்? கல்யாணம் எல்லாம் பண்றது இல்ல, சேர்ந்து வாழலாம். செட் ஆகுனா தொடர்ந்து வாழலாம், இல்லைன்னா அத்துன்னு போயிடலாம். அதுதான் அதனுடைய பாயிண்ட். அத பவுல் கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார்? ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தொட்ட கெட்ட. ஆனாலும் விபச்சாரத்துல வாழ்றது நல்லதல்ல. ஆகவே என்ன பண்ணிக்கோங்க, கல்யாணம். 2ஆம் வசனத்துக்கு வரும்போது சொல்றாரு, வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன்னுடைய சொந்த புருஷனையும் உடையவர்களாய் கல்யாணம் பண்ணிக்கங்க. அடுத்து, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். அதே மாதிரி மனைவியும் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். பிரியாதீங்க, பிரிஞ்சிருக்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் பிரியாதீங்க. பிரியணும்னா ஒரே காரணத்துக்கு பிரியணும். ஒரு உதாரணத்துக்கு, புருஷன் ஒரு 3 நாள் உபாசத்தை ஜெபம் பண்ணலான்னுக்கிறேன், அதனால என்ன கொஞ்சம் பிரியா விடு அப்படின்ற ஒரு முகாந்திரம் இருந்தால் ஒழிய, அப்படிப்பட்ட காரியத்துக்கு தவிர ஜெபத்துக்கு உபவாசத்திற்கும் தடையாயிராதவருக்கு சில காலம் பிரிந்து இருக்கலாம். சில காலம், அது கூட ஃபியூ டேஸ், சில நாட்கள். வேற எந்த காரியத்திற்காகவும் புருஷனும் மனைவியும் பிரிந்திருக்க கூடாது. விவாகம் பண்ணாத கைம்பெண் விதவைகளை குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை போல இருந்து விட்டால் நலமாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு விரதத்துவம் இல்லை. வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தர் கட்டளையிடுகிறார், மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இந்த பிரிந்து போகக்கூடாதுன்னா டைவர்ஸ் பண்ணக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாத இருக்க கடவுள். டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. புருஷனோடு ஒப்புரவு ஆகணும். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது.
மற்றவர்களை குறித்து கர்த்தர் நானே சொல்றேன், சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷனும் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவன். எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்களுக்கு பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசியாய் பிரிந்து போகிறவன் பிரிந்து போகட்டும். இது என்ன சூழ்நிலைன்னா, இந்த கலாச்சாரத்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட கலவையான சபை இது. இங்க இருக்கிறாங்களா ரட்சிக்கப்பட்ட புருஷன், ரட்சிக்கப்படாத மனைவி. இவங்க சேர்ந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால குழந்தெல்லாம் பெத்துட்டாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படல. நம்ம புருஷன் ரட்சிக்கப்படல, அதனால அவரை விட்டுட்டு கோயிலே கெதின்னு வந்துடுறான்னு சொல்லாத. உன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை போய் செய்யன்றார். என் மனைவி ரட்சிக்கப்படல, ஆகவே நான் கோயிலே கெதின்னு இருந்துடுறேன்னு வராத. போய் உன் மனைவிக்கு செய்ய வேண்டியத செய். இதைத்தான் போன முறை கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு ஐயாக்கு டென்ஷன் வந்துடுச்சு. அவங்க மனைவியை பிரிஞ்சு சர்ச்சில் இருக்கிறாருன்னு எனக்கு என்ன தெரியும்? 100 பேர் இருக்கிறீங்க, உங்களை பத்தி எல்லாம் எனக்கு என்ன தெரியும்? இங்க பாக்குறோம், இல்லைன்னா சென்னையில ஹோட்டல்ல எங்கன்னா பாக்குறோம், டீ கடையில எங்கன்னா பாக்குறோம். என்ன பாஸ்டர் நீங்க எங்க போறீங்க வரீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. நானும் சும்மா அடி மேல் பக்கம் சொன்னா அது நீயா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? கோச்சிக்கினாரு. என்னத்தான் நீ சொன்ன? என்ன யார் சொல்ற? நான் தான் என் பொண்டாட்டியை விட்டு வந்து சர்ச்சில் இருக்கிறேன். பொண்டாட்டி கிட்ட போனேன். என்ன மதிக்கிறதே இல்லை, மதிக்கிற மாதிரி நடந்துக்கு போனேன். அடுத்த மாசத்துல இருந்து கிளாஸ்க்கு வர்றது விட்டு நின்ட்டாரு, சுத்தமா நின்ட்டாரு. பைபிள் என்ன சொல்லுது? அவிசுவாசிய ஒருத்தரோட கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணிட்டீங்க. சேர்ந்து வாழ அவங்க சம்மதிச்சா சேர்ந்து வாழுங்கோ, உங்களாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஆகவே உங்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் பரிசுத்தமாயிருக்கும். ஒருவேளை கல்யாணம் ஆவறதுக்கு முன்னால, அதாவது திருமணத்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டோரி அவங்களுக்கு கர்த்தர் நிமித்தம் புத்தி சொல்றேன். வெளி உலகத்துல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நானே சொல்றேன், அந்நிய நுகத்தோட என்ன பண்ணாதீங்க, தலைய கொடுக்காதீங்கன்ட்டு. முன்னதாக கல்யாணம் ஆயிட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுக்கு தான் இந்த கதை. இன்னும் கல்யாணம் ஆகலையா, வரன் தேடுறியா, மொதல் கண்டிஷன் என்ன கட்டும்? ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்புறம் தான் மற்றதெல்லாம் இருக்கட்டும். இது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட். எது? இந்த திருமணத்தை குறித்தும் பிரிந்து, அதாவது டைவோர்ஸ், பிரிந்து போகிறதை குறித்தும். நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட முயற்சி பண்ணாத. பண்ணி இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்ட. நான் தான் நல்ல தூக்கமா? சரி, ஓகே. செஞ்சு இருக்க கூடாது, செஞ்சிட்ட. என்ன பண்ணக்கூடாது? வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா தேவ தூஷணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியே வந்தா என்ன? அது தேவ தூஷணம். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். கல்யாணம் ஆகல அப்படியே இருக்க முடிஞ்சா, அது கூட என்ன மாதிரி விரதமா இருக்க முடிஞ்சா இருங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க? ஒரு விசுவாசிய பார்த்து, ஒருமித்த கருத்து இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரியை பார்த்து என்ன பண்ணுங்க? கல்யாணம் பண்ணிக்கோ. சிலர் இத்த ஒரு பார்ட் எடுத்துக்குன்னு பவுல் சொல்லிட்டாரு, என்ன மாதிரி இருங்கோன்ட்டாரு, ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன். சபை டாக்டரின் உருவாக்குதா? பாஸ்ட் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை சர்ச்சில் இருக்குது? நிறைய சர்ச்சில் இருக்குது. சரியா? அதுங்க பரிசுத்தமா வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாராலையும் இருக்க முடியுதா? தேவ தூஷணம் ஏற்படுறதுக்கு பதிலா
பேசிதனம் ஏற்படுறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கோங்க, விவாகம் பண்ணிக்கணும். விவாகம் பண்ணிக்கணும். ஒரு டாக்டரினே இதுல அடிபட்டு போச்சு. டாக்டரினே அடிபட்டு போச்சு. முப்பத்தி 33ஆம் வசனத்துல, விவாகம் பண்ணினவன் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று தன் மனைவிக்கு எப்படி பிரியமலா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். கவலைப்படுகிறான். அதுபோல ஆமாவா? புருஷன்மாரெல்லாம் கவனிங்க, இவங்க கவலைப்படுறாங்களாம். என்னத்துக்கு? மனைவியை எப்படி பிரியமா வச்சுக்கிறதுன்னு பிரயாசம் படுறீங்களா? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இல்லைன்னா வாழ முடியாதுன்றீங்களா? அது அது அதுபோல எங்களால ஒண்ணே முடியல, உன்னால எப்படி 2 3 முடியுது? அதே போல மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காகவே கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் என்றார். இதை எழுதி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நான் சண்டை வர வைக்கலப்பா. இத கேட்டுன்னு போய் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடாதீங்கோ, அல்லது புருஷன் கிட்ட சண்டை போடாதீங்கோ. அப்படித்தானே இந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் 35ஆம் வசனம் என்ன பாச்சு? இதை நான் உங்களை கண்ணியில் அகப்பட வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் உன்னை மாட்டி வைக்கணும்னு சொல்லாம, என் வைஃப் எட்டி பாக்குறாங்க, தகுதியா இருக்கும் என்றும் உன்னை மாட்டி வைக்கணும்னு சொல்லாம உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காக சொல்லுகிறேன். புரியுதா? ஆண்டவர் பவுல் இல்லற வாழ்க்கைக்கு எதிரானவர் அல்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இல்லற வாழ்க்கைக்கு எதிரானவர் ஒருதான் சொல்றாரு தன் சொந்த அனுபவத்துல. என்ன மாதிரி இருந்துட்டீங்கன்னா நல்லது, ஆனா உங்களால இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு விசேஷித்த அழைப்பு வேணும், வரம் வேணும். அதுலயும் அந்த வார்த்தையே பயன்படுத்தி இருக்குது விரதத்துவம். என்னது? விரதம். அது வேணும். ஆகவே வேறத வாடா என்ன பண்ணுங்க, விவாகம் பண்ணின்னு இருங்க. ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, விவாகம் பண்ணா நீங்க உன் கணவருக்கு அல்லது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். 40ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிச்சிடலாம். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியா இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். அவருடைய தீர்ப்புக்கு இதை நான் விட்டு விடுகிறேன். ரொம்ப நேரம் இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்மளுக்கு அனுபவமும் இல்லை, தகுதி பத்தாது. டவுட் எதனா இருந்தா விசப்பையா கிட்ட கேட்டு தெரிஞ்சு, அவர் சரியான நபர், உங்க டவுட் எல்லாம் தீர்த்து வைக்கிறார். நெக்ஸ்ட், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே.
அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டியதாய் பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 4ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஓகே, கவனிங்க. ரொம்ப ரொம்ப பரிசுத்த வேஷம் போடக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஆர்குமெண்ட் பன்னிக்கறி சாப்பிடலாமா வேணாமான்னு பண்ணக்கூடாது. பல இடத்துல கேள்வி. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கேளுங்கன்னு ஒருத்தர் ஏஞ்சி கேட்குவாரு, பன்னிக்கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. சில நேரத்துல நீ கூட மிஞ்சின பதார்த்தம் சரி உனக்கு இஷ்டமா இருந்தா சாப்பிட்டுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்றேன் கொஞ்சம் கவனிங்க. பழைய ஏற்பாட்டின்படி பன்றி கறி சாப்பிடக்கூடாது. வெடி குழம்பு இருக்குது, அசை போடுறது இல்லை. அது அசை போடாத மிருகமானபடியால் அத்தை சாப்பிடுறது. அது போக அதுல ரொம்ப கொழுப்பு அதிகம். பன்றியில என்ன அதிகம்? ஹை கொலஸ்ட்ரால். அதை சாப்பிட்டியானா ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரம் செத்துருவேன். அதனால என்ன பண்ணாத, சாப்பிடாத. அத சாப்பிடாதன்னு சொன்னா நீ கேட்க போறது இல்ல. அதனால ஒரு சட்டத்தை ஆட் பண்ணி என்ன பண்ற சொல்லிட்டார் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஏசுநாதர் என்னன்ட்டாரு, வாய்க்குள்ள உள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்த போறது இல்லை. ஆனா வாயில இருந்து வெளியே வருது பாரு வார்த்தைகள், அதுதான் உன்னை என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும். அதனால பன்னிக்கறி சாப்பிடலாமா வேணாமான்ற ஆர்குமெண்டே வேணாம். நாளைக்கு ஒரு 10 kg வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி வைக்கிறேன், யாருக்கு வேணுமோ அவங்க சாப்பிடுங்க, யார் வேணான்றீங்களோ விட்டுருங்க. இப்படி சொல்லி ஆகுது இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணிடணும், ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். ரைட்டா? சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன. ஒருத்தர் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு. அது உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்க போறது இல்லை. விக்கிரகங்களை படைக்கப்பட்டதை குறித்து நம்ப ரொம்ப பெந்தகோஸ்து நம்போம், ரொம்ப அப்படியே ரொம்ப பரிசுத்தம் நம்போம். நம்ம இந்த உலகத்தோட கலக்கிறதே கிடையாது. பாருங்க, பொங்கல் கொண்டாடிட்டு அவங்க பொங்கல் இருந்து குத்தா அவங்க முன்னாலே வாங்கி நாய்க்கு போட்டுறது. ஆனா கிறிஸ்துமஸுக்கு நீ சுட்ட அதிரசம் கல்லகல்லா கேட்க மட்டும் அவங்க வாங்கி அப்படியே பொண்ணாட்டும் ஒத்திக்கின்னு சாப்பிடணும். கேட்டா அது விக்கிரகம், இது அது எப்படி ஆவியானவர். இதுக்குத்தான் குழந்தை சேஷம் முன்னால கேட்க வச்சு கொடுத்த, இதுக்குத்தான் விக்கிரகம். கிறிஸ்துமஸே விக்கிரகம். இது கூட தான் விக்கிரகம். நீ பண்ண கரெக்ட், அவங்க பண்ண தப்பா சொல்லு. இதுல சோத்திரம், அதுல அந்த ஸ்டைல் ஒண்ணுக்கு இது தெரியுமா? சோத்திரம், சோத்திரம் ஆண்டவர், சோத்திரம் சிஸ்டர், நாங்க இதெல்லாம் சாப்பிடுறது இல்லை. ஏன் உனக்கு செய்ய தெரியாத பொங்கல் அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஏன் விட்டு வைக்கவான? பூசணிக்காய் பொரியல் உனக்கு தெரியுமா, செய்ய தெரியுமா? தெரியாது. அவங்க அவ்வளவு அழகா சமைப்பாங்க. முருங்கைக்கால ஒரு கூட்டு வைக்குவாங்க, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிக்கன் இதுதான். நீ நான் வெஜிடேரியன், அவங்க யாரு வெஜிடேரியன். இலை போட்டு பால் பாயாசம் வச்சு, வடை வச்சு, 4 பொரியல் வச்சு, அப்படியே சுட 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 ஆவி பறக்க சோறு போட்டு மணக்க மணக்க குழம்பு ஊத்துனா. அவங்க பொங்கலுக்கு பண்ணா என்ன, தீபாவளிக்கு பண்ணா என்ன, இதுக்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பசியாக்குதுன்னு வழிச்சு அடிக்கிறதுக்கு இல்லாத
அவங்களை நீ எப்படி ஆதாயப்படுத்துவ? அவங்க பிரசாதம்னு குத்தா வாங்காத. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு சமுதாயத்துல வாழக்கூடியவர்கள். திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், இந்த பிரசாதம் லட்டுன்னா அத்தை வாங்காத, அது வானா நம்மளுக்கு, அது அவங்க தெய்வத்துக்கு படைக்கப்பட்டது. அவங்க வீட்டுல பொங்கல் கொண்டாடுறாங்க, இலையில எடுத்துன்னு போய் படிச்சுட்டாங்க, சாப்பிட கூப்பிட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு போனியா, பக்கத்து வீடு, ஒரே காம்பவுண்ட்ல இருக்கிறீங்க, பக்கத்து வீடு போய் அவங்க என்ன வச்ச கேசின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே இதை பரிசுத்தமாக்கன்ட்டு, இன்னும் கொஞ்சம் எத்தனாமான்னு சொல்லி சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுன்னு கேளு. நீ மட்டும் ரொம்ப பரிசுத்தம், அவங்க என்ன அசுத்தமா? இன்னொன்னு, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டத விக்கிரகத்துக்கு படைச்சதுன்னு சொல்லாம குத்துட்டாங்கன்னு வச்சுக்க. 2 ஸ்டோரிக்கு இதுல அது என்னன்னு சொல்லல, இந்த சாப்பிடுன்னு குத்துட்டாங்க. நீ சாப்பிட்ட பிறகு முழுங்கிட்ட பிறகு சொல்றாங்க இது திருப்பதி லட்டுன்னு. உடனே வாந்தி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏசுவின் ரத்தம் ஜெயம் போ, நாளைக்கு காலையில் அது வேற. அதுக்கு போய் நான் கருத்துக்குவியா? சொல்லிட்டு குத்தாங்க, சாப்பிடாது. சொல்லாம குத்த ஏமாத்திட்டாங்க, அது பிரச்சனை இல்லை, போ. கொலை குற்றம் ஒன்றும் இல்லை, கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கே பத்துறது இல்லை. அது இப்பெல்லாம் சண்டையே அதனால தானே. அதுல வச்சானுங்க பாரு மாட்டு கொழுப்ப, எதுல அத யார பிடிக்க வச்சானுங்க? எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் ஐயாது. திருமாவளவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எதுக்கு? மாட்டு கொழுப்ப திருப்பதி லட்டுல நெய் வழியா சேர்த்ததுக்காக தாழ்த்தப்பட்டவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மகனை எங்களை ஒதுக்கி வச்சிங்க இல்ல, இப்ப பசஞ்ச கைய என்னடா பண்ணிக்குவீங்க சொல்லுங்க. நான் தீண்டத்தகாதவன், நான் மாட்டுக்கறி சாப்பிடுறதுனால நான் தாழ்ந்த ஜாதி, என்ன ஒதுக்கி வச்ச. உன் கையில அந்த மாட்டு கொழுப்பை பசஞ்சேடா, உன் கைய என்ன பண்றது? வெட்டி போட்டுரு, ஜலத்துல தோசம் தீர்த்துறதுதான். ஏமாத்துக்காரனுங்களே, சீட்டிங் ஃபெலோஸ், ஏமாத்துறவனுங்க நீங்க. ஒரு மனுஷனை தொட்டா தீட்டாயிடுமா? நீ நான் வானத்துல இருந்தா குச்சிட்ட. இப்படியே நம்மள 20 நூற்றாண்டுகளா ஒதுக்கி வச்சுட்டாங்க. 20 நூற்றாண்டுகளா ஒதுக்கி வச்சுட்டானுங்க. கல்வி ஒன்று தான் இந்த நிலைமையில இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்னு தோன்றினார்கள் தலைவர்கள். உண்மையா அடுத்த வருஷம் இந்த ஆட்சியை முடிச்சிடுங்க, கல்வி காப்பு வைக்கிற மாதிரி ஆளை கொண்டு வந்துருங்க, வர வைப்பீங்க உங்க ஸ்டேட்ல. நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொன்னது யாரு? ஒருத்தனை தாழ்ந்தவன்னு சொன்னது யாரு? வரையறுத்தது யாரு? அவன் எப்படி? அவன் யாரு? அவனுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? அதை சொல்லிட்டோம். அவனுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அதை சொல்லிட்டோம். தீட்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தொடர்றதுனால தீட்டு ஆகவே ஆகாது. பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன் ஒருத்தனை தவிர, அதுலயும் இவன் வீட்டுல சாவாயிட்டு இருக்குது, இந்த யார் வீட்டுல சாவாயி இருக்குதோ அவன் வீட்டுக்கு ஆசாரியன் போகக்கூடாது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் செய்யற தொழில், அவன் வேலை அப்படி. அது ஒருத்தன் காரணமே தவிர எந்த விதத்திலும் லேவியன் மற்றவங்களை கூட மேலானவன் அல்ல. அவன் தொழில் மட்டும்தான். ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கிறான், சுத்தபத்தமா போனன்ற இந்த ஒரே காரணம் தவிர வேற எந்த விதத்திலும் லேவியன் மேலானவன் கிடையாது. லேவியராக முழுசா படிச்சுட்டேன், நான் ஆழமா படிச்சுட்டேன், எங்கேயும் நீ ஸ்பெஷல்டான்னு சொல்லல. உன் ஊழியன் தான் ஸ்பெஷல். நீ ரூபன் மாதிரி, நீ சிமியோன் மாதிரி,
நீ காத் மாதிரி, நீ செபுலோன் மாதிரி, நப்தலி மாதிரி எல்லாம் தான். ஒன்னே ஒண்ணு, எனக்கு பணிவிடைக்காரனா இருக்க ஒண்ணு தெரிஞ்சு கொண்டேன். அது ஒண்ணுதான் மேன்மை, அதை தவிர வேற. ஆனா குஷ்டரோகிய தொட வச்சாரு, யாரையும் தொடாதான்ட்டாரு. ஆனா குஷ்டரோகிய தொட வச்சாரு. அப்ப எங்க போச்சு உன் தீட்டு, புனஸ்காரம் எல்லாம்? வலது கால, இது வலது கால் இதுதானே, எது வலது காது உங்களுது? இது, இதை தொட வச்சாரு. வலது கை கொடுங்க, கட்ட வரல தொட வச்சாரு. கால் நீட்டுங்க, இதை தொட வச்சாரு. இந்த குஷ்டரோகியினுடைய வலது காலை பிடிச்சிட்டேன் நான் ஆசாரியன், பிரதான ஆசாரியன். நான் குஷ்டரோகியினுடைய வலது காலை பிடிச்சிட்டேன். யார் பெரியவன்? டேய் லேவியா, இந்த குஷ்டரோகியை விட நீ கீழானவன் ஞாபகத்துல வச்சுக்கோன்ட்டார். எல்லா ரெவரண்டுங்க, பிஷப்புங்க மரியாதையா இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க. உன் விசுவாசியை விட நீ மேலானவன் கிடையாது. நீ உன் விசுவாசிக்கு கீழே, அவன் விசுவாசி காலை பிடிக்க வேண்டிய வேலை உண்டு. பிஷப்பு ரெவரண்டு நான் இது அது நல்லா பேசணும் கதை. மரியாதையா சாதாரணமா போய் சேர வீட்டுக்கு போயிட்டா அந்த வேலையை வச்சாங்க. ஒரு மனுஷன் இன்னும் மனுஷனை தொட்டா எப்படி தீட்டு வரும்? விக்கிரகத்துல என்ன மேன்மை? நான் ஒண்டித்தான் ஆண்டவர், எனக்கு சமமா இந்த உலகத்துல வேற தெய்வங்கள் இல்லை. அப்ப விக்கிரகத்தை ஒரு பொருட்டா நீங்க என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. அத ஒரு பொருட்டா நினைக்காதீங்க. விக்கிரகம் ஒரு விஷயமே இல்ல. விக்கிரகம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. ரம்ஜான் வந்துச்சு, எங்க பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு ஆனியம்பாடியில, போன் அடிக்குவேன், ஐயா ஈத் முபாரக் ஐயா அப்படின்னு. ஐயா வருது அப்படின்னு அவரு. அப்படின்னா வாங்கோன்னு. ஒரு வருஷம் போனோம் எங்க ஆனியம்பாடிக்கு. என்னத்துக்கு? பிரியாணி சாப்பிட்றதுக்கே போகணும். ஆனா விடுங்க, அது வேற டேஸ்ட், நம்மளால முடியாது அப்படி. அதை சாப்பிட்ட உடனே நான் என்ன முஸ்லீமா ஆயிட்டேன்? இல்லையே. என்ன நான் தீட்டப்பட்டுட்டேன்? இல்லையே. சகோதர உறவு அன்புல இருக்கு. ஒரு சமுதாய கட்டமைப்புல நாம இருக்கும்போது நாம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வாழ முடியாது. அரிசியில பூஜைக்குது, சிக்கன் வாங்குறீங்கல்ல, தலைப்பா கட்டிக்கின்னு, இது தலையில குட்டை கட்டிக்கின்னு 2 முக்கா அருவா போடுறான். 1 2 முக்கா பிஸ்மில்லா ஹலால். அது பண்ணாத கோழி கறிய கிடையாது. மட்டன் ஸ்டாப்ல அது கழுத்தா இருக்கிறப்ப என்ன பண்றான்? சேம் 1 2 முக்கா ஹலால் பண்ணத்தான் நம்ம சாப்பிட்ற அத்தனை மட்டனும் பீஃபும் சிக்கனும். மீன் தான் தப்பிச்சிச்சு அவங்ககிட்ட, ஆனா இவங்கிட்ட மாட்டிக்கிச்சு கடைக்காரங்கிட்ட. அவன் என்ன பண்ணிட்டான்? மீன் வந்ததும் ஊதுபத்தி கொளுத்திட்டான். ஏதோ ஒரு வகையில நம்ம நாட்டுல எல்லா பொருட்களும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதுதான். நான் அதை சாப்பிடவே மாட்டேன்னா செத்து தான் போன. நீ தண்ணி, மளிகை கடை தண்ணி கூட கிடைக்க போறது இல்லை, தண்ணி கூட கிடைக்க போறது இல்லை உனக்கு. நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒட்டிக்காதீங்க உலகத்தோட. இந்த உலகத்துல நீ பாசர் பாய், நீ கடந்து போகிறவன். அதாவது உதறி தள்ளிட்டுன்னா பண்ணுக்கணும். போய்கிட்டு விக்கிரகத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது, அதுக்கு படைக்கப்பட்டதை மேன்மைப்படுத்த கூடாது. சவரோன்னு வாங்கி ஒத்திக்க கூடாது. அதுல வல்லமைக்குதுன்னு நம்ப கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது பிரசாதத்துல அவங்க எல்லாம் ஒத்திக்குவாங்க, நீ எடுத்து ஒத்திக்க கூடாது. அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதல்ல, விக்கிரகம் அல்ல, எல்லா தேவர்களுக்கு மேலான நானே கர்த்தர். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருட்டு இல்ல. இன்னும் சொல்ல போனா இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு என்ன பண்ண, சாப்பிட்டு போய் ஒன்னும் பாதிக்க போறது இல்லை. பிரச்சனை என்னன்னா ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. வா நீதான் வா. இப்போ நீயா சரி, இவரு இன்னும் முழுமையான ரட்சிப்புக்குள்ள வரல.
இப்படியும் அப்படியும் இப்படி அப்படிங்கிறாரு. சரியா? என்னை நம்பி இங்க காலேஜுக்கும் வந்துட்டாரு, படிச்சுங்கிறாரு. இன்னும் விக்கிரகத்தை குறித்த முழுமையான தெளிவு இவருக்கு இல்ல. இந்த நிலைமையில இது இங்க ஒரு கோயில் இருக்குது. இந்த ஊர்க்காரர் என்ன பண்றாங்க, நான் அப்படி வர்றதை பார்த்தோன்னு வண்டியை நிக்க வச்சுட்டு, ஐயா நில்லு, வா எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு பண்டிகை, ஒரு வாய் சாப்பிட்டு போவான்னு கூப்பிடுறாங்க. அதுவும் மட்டன் குழம்பு வச்சுட்டுக்கிறாங்க. வாசனை இங்க வரலாம் வருது. வண்டியை நிறுத்தின, போய் உக்கான்னு சாப்பிட்டு. அந்த நேரத்துல இவர் அந்த வழியா வந்துட்டார். நடந்தது எதுவுமே இவருக்கு தெரியாது. ஆனா இவர் என்ன பார்த்துட்டாரு, அந்த விக்கிரகத்துக்கு எதிரா நான் உன் கண்ணுக்கு சாப்பிட்டுக்கிறத பார்த்துட்டாரு. எனக்கு அந்த விக்கிரகம் ஒரு பொருட்டு இல்ல, ஆனா இவருக்கு அது பொருட்டு. ஏன்னா இவர் இன்னும் அந்த முழுமையான ரட்சிப்புக்குள்ள வரல. நான் சாப்பிடுறத இவர் பார்த்து இவரு பின்மாற்றத்துல போகாமல் இருக்கும்படி இவரை ஆதாயப்படுத்த நான் அதை சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுச்சா? யாருக்காக? இவருக்காக. அது என்ன மட்டன் குழம்புனா கிட்டும் எதனா கிட்டும், இவர் பார்த்துட்டா இவர் விசுவாசம் கெட்டு போயிடுமே என்பதற்காக, இவரை ஆதாயப்படுத்துவதற்காக நீ சாப்பிடாம என்ன பண்ணிடு, தவிர்த்து. ஓகேவா? விக்கிரகத்தை குறித்து இன்னும் எதனா வேணுமா? போதும், சரியா போச்சுல்ல? ஓகே, இங்க நிறுத்தலாம். ஆனா நிச்சயமா இதுக்கு போறதுக்கு முன்னால கேள்விகள் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் இருக்கு. கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. ஐயா நீங்க ரெக்கார்டிங் கட் பண்ணிடுங்க.